ஓம் அகதீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் மோர் செல்லப்பட்டியார் அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பை படித்தார்கள். அன்பர் மாதவன் அவர்கள் மகான் மாணிக்கவாசகர் அவருடைய போற்றி திருக்குறளை பாராயணம் செய்தார்கள். அன்பர் கருணாகரன் அவர்கள் திருக்குறள் 4வது அதிகாரமாகிய அரண் வலியுறுத்தலை படித்தார். நூல்கள் எல்லாம் மனித வர்க்கம் முன்னேற வேண்டும், அவரவர்கள் அடையக்கூடிய ஆன்மலாபத்தை அடைய வேண்டும், மோட்சம் பெற வேண்டும், ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும் என்று வகுக்கப்பட்டதாகும். எத்தனையோ கோடான கோடி நூல்கள், ஞான நூல்கள். அதில் மகான் மாணிக்கவாசகர் அவர்கள் தோத்திரமாக பாடியுள்ளார்கள். தோத்திரம் என்பது கடவுளை புகழ்ந்து பாடுவதாகும். கடவுளை புகழ்ந்து பாடி ஆசி பெற்ற மக்கள் பெறலாம். திருக்குறள் சாத்திரம் அல்லது வேதம். மனிதன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அங்கே கடவுளை போற்றி ஆசி பெற வேண்டும் என்று அந்த நூல்கள் சொல்லும். திருக்குறள் இப்படி நடந்தால் இப்படி ஆகும், இப்படி நல்லது, இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுது. அறிவுரை நூல், அறநூல், அறிவுரை நூல். இந்த நூல்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாமும் புண்ணியம் செய்து கொள்ள வேண்டும், புண்ணியம் செய்திருக்க வேண்டும். திருவாசகம் போன்ற நூல்களை படிக்க வேண்டும். திருவாசகத்தை தொட்டாலே ஞானிகள் நம்மை பார்ப்பார்கள். சித்திரமொழி நூலனை தொட்ட போதே